தேவ வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஏசப்பா ஆவியாக இருக்கிறார். அவருக்கு சொரூபங்கள் ஒன்றும் தேவையில்லை. நம்ம முழு மனதோட அவரை துதிச்சோம் அப்படின்னா தேவன் மகிமைப்படுவார். ஏன்னா ஏசப்பா துதியில் பிரியப்படுகிறவராக இருக்காருங்க. துதிச்சவங்க தோல்வி அடைஞ்சதாக சரித்திரமே இல்லை. எக்ஸாம்பிளே தாவீது தான். ஆடுமைப்பவர் கூட அரசனா மாறுவார் அப்படின்னா அது துதியினால மட்டுமே சாத்தியமாகும்னா பார்த்துக்கோங்களேன். அதனால ஏசப்பாவை தினமும் தேடுங்க, துதிய பாடுங்க, துதிய செய்யுங்க, துதிய சொல்லுங்க. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. முன்னறிந்தா முன் கூறித்தா நம்மை